நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல கூகுளோட பிக்சல் 4a அப்படிங்கிற மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிலிப் வயர்லெஸ் ஹெட்போனும் சவுண்ட் பாரையும் வெற்றிகரமா இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸும் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதில் உள்ள விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் செய்ய, நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். கூகுள் வெற்றிகரமா கூகுள் பிக்சல் 4a அப்படிங்கிற ஒரு மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைலில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட அந்த பிக்சல் 4a மொபைலில் பேக்கில் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டரியோட பவர் பார்த்தீங்கன்னா 3140 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. Android 10 வந்து சப்போர்ட் ஆகுது. இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் கூகுள் பிக்சல் 4a வந்து அறிமுகப்படுத்துறாங்க. கடந்த வருஷம் இதே கூகுள் பிக்சல் 3a அப்படிங்கிற ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. அதோடு சேர்த்து கூகுள் பிக்சல் 3a XL அப்படிங்கிற ஒரு மொபைலை லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ கூகுள் பிக்சல் 4a அப்படிங்கிற ஒரு மொபைல் மட்டும் தான் லான்ச் பண்ணாங்க. சோ இதுல இவ்வளவு விஷயங்கள் அக்டோபர் 20ல இருந்து விற்பனைக்கு வருது அப்படினு இருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா $350 அப்படிங்கறாங்க. சோ இந்தியாவோட மதிப்புப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26,000 ரூபாய் அப்படிங்கறாங்க. சோ இந்த மொபைல் இந்தியாவுக்கு வருது, அக்டோபர் மாசம் வருது. Flipkartல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பிலிப்ஸ் தரப்புல இருந்து. பிலிப்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 வயர்லெஸ் ஹெட்போன் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி 2 வயர்லெஸ் சவுண்ட் பார் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல ஒரு நெக் பேண்ட் வயர்லெஸ் ஹெட்போனும் அதே மாதிரி ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ் அறிமுகப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சவுண்ட் பார் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதுல நெக் பேண்ட் வயர்லெஸ் ஹெட்போன் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3999 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு விற்கிறாங்கன்னா 6999 ரூபாய்க்கு விற்பனைக்கு வருது. அதே மாதிரி உங்களுக்கு வயர்லெஸ் சவுண்ட் பார் வந்து மினிமம் ரேஞ்ச் எவ்வளவு பாத்தீங்கன்னா 9990 ரூபாயில இருந்து 11990 ரூபாய் வரைக்கும் விற்க போறாங்க. இந்த 4 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Amazon Prime Dayல ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் விற்பனைக்கு வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது JBL தரப்புல இருந்து ஒரு அருமையான ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து வெற்றிகரமா இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. JBL Tune ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ். சோ வெற்றிகரமா இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. இதுல என்னலாம் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 25 மணி நேரம் பேட்டரி லைஃப் இருக்குங்க வித் கேரி கேஸோட. அது மட்டும் இல்ல, இது வந்து USB டைப் C போர்ட் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த JBLோட Tune வயர்லெஸ் இயர்பட்ஸ்ல நீங்க பார்க்கலாம். சோ இது எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்களுடைய வெப்சைட், அபிஷியல் வெப்சைட், JBLோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு 8499 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். சோ இது வந்து குடிரவில்லை, இது ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க JBL தரப்புல இருந்து. அடுத்து நம்ம பார்க்க போறது Amazfitோட ஒரு புதிய ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ் வந்து வெற்றிகரமா இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. Amazfit பவர் பட்ஸ் அப்படிங்கிற பேர்ல அறிமுகப்படுத்துறாங்க. இதுல வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா 8 ஹவர் பேட்டரி லைஃப் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பில்ட்-இன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் சென்சார் வந்து இதுல அறிமுகப்படுத்துறாங்க. இது இல்லாம நீங்க ஒரு சிங்கிள் சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 ஹவர்ஸ் அப்படின்னு இருக்காங்கல்ல, அதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களால 3 மணி நேரம் வந்து இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு இருக்காங்க. சோ மொத்தம் டோட்டலி பவர் பட்ஸும் அதே மாதிரி சார்ஜிங் கேஸ் ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு 25 ஹவர்ஸ் வந்து பேட்டரி லைஃப் கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுல வந்து டபுள் டேப், ட்ரிபிள் டேப் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. சோ இது மூலமா உங்களால மியூசிக்கை வந்து ஃபார்வர்ட், பேக்வர்ட் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பயன்படுத்த முடியும். கால்ஸை ரிசீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த Amazfitோட பவர் பட்ஸ்ல வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6999 ரூபாய்க்கு Amazon Prime Dayல, அதாவது ஆகஸ்ட் 6, 7ல நீங்க இந்த Amazfitோட பவர் பட்ஸை எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது Amazon Prime Day சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 6, ஆகஸ்ட் 7 2 நாள் ஈவெண்ட்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதை தொடர்ந்து நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு Flipkart என்ன பண்ணிருக்காங்கன்னா சேவிங் டே சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 6 முதல் ஆகஸ்ட் 10 வரை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 5 நாள் சேல் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஐபோன், ரெட்மி, ஓப்போ இந்த குறிப்பிட்ட மாடல்கள் அதிரடியான டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் சிட்டி பேங்க், ICICI பேங்க் உள்ள கார்டை நீங்க பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஆகஸ்ட் 6 முதல் ஆகஸ்ட் 10க்குள்ள Flipkart போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான மாடல்ல நீங்க அதிரடியா தள்ளுபடி பெற முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது லாவா தரப்புல இருந்து ஒரு அட்டகாசமான மொபைல் வந்து இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. லாவா Z66 அப்படிங்கிற பேர்ல. இதுல வந்து டியூல் கேமரா கொடுத்திருக்காங்க. 13 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா, செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல Android 10 வந்து ரன் பண்றாங்க. 3GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், தேவைப்பட்ட மைக்ரோ SD கார்டு வந்து 128GB வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சகல வசதிகள் இருக்கு. எல்லா மொபைல்ல இருக்கிற மாதிரி இந்த மொபைல்ல இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நல்ல பிரைஸ் தான், வாங்கக்கூடிய விலையில தான் இந்த பிரைஸை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 7777 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ ஆஃப்லைன் ஆன்லைன் ஸ்டோர்ல இந்த லாவோட Z66 நீங்க வாங்க முடியும். நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்க போறது சோனி தரப்புல இருந்து ஒரு அட்டகாசமான ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோன் கால் வரும், நம்ம ஃபோன் காலோ இல்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல இந்த சவுண்ட்லாம் பாத்தீங்களா வருமே, அந்த சவுண்ட்
டோட்டலா வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணிருக்கோமோ அதுல நம்மள வந்து கொண்டு போய் சேர்க்கும். அந்த எஃபெக்ட் தான் இதுல கொடுக்குறாங்க. அதுக்கு தான் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம USB டைப் C போர்ட் இருக்கு. ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து தொடர்ச்சியா 32 மணி நேரம் நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோனி தரப்புல இருந்து. இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த சோனியோட ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இதோட விலை என்ன பார்த்தீங்கன்னா கண்ணை கெட்டுதுங்க. அதாங்க 19,990 ரூபாய்க்கு சோனியோட ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ் நீங்க வாங்க முடியும். அதுவும் அமேசான் பிரைம் டே சேல் தொடங்க போது பாத்தீங்களா, ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 7 அந்த நாள்ல இந்த சோனியோட புதிய வயர்லெஸ் இயர்பட்ஸ் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸ்ல கடைசி நம்ம பார்க்க போறது ரெட்மி தரப்புல இருந்து ஒரு அட்டகாசமான மொபைல் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. ரெட்மி 9 பிரைம் அப்படிங்கிற மொபைலை அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இந்த மொபைலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ரெட்மி 9 மொபைலை வந்து ஜூன் மாசம் ஸ்பெயின்ல அறிமுகப்படுத்துறாங்க. அதை தொடர்ந்து ரெட்மி 9 பிரைம் அப்படிங்கிற மொபைலை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. இதுல ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 4 கேமரா இருக்கு பேக்ல, அதுல 13 மெகா பிக்சலும் ஒன்று, அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல்ல கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 வருது அவங்க சொந்த ஓஎஸ் சப்போர்ட்டோட. MI UI 11 சப்போர்ட் மூலமா இந்த ஆண்ட்ராய்ட் 10 வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறாங்க. வழக்கம் போல வைஃபை, ப்ளூடூத், USB டைப் C போர்ட் இந்த மாதிரி எல்லா மொபைல்லையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ரெட்மி 9 பிரைம்லையும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த மொபைல் ரெட்மி 9 பிரைம் வந்து உங்களுக்கு வந்து அமேசான் பிரைம் டே சேல் இருக்கு பார்த்தீங்களா, 2 நாள் ஈவெண்ட்ல ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 7 அன்னைக்கு வந்து சேலுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் உங்களுக்கு me.com அதுக்கப்புறம் அமேசான் இந்தியா இந்த மாதிரி சைட்டுகளில் நீங்க முழுமையான விற்பனைக்கு பார்க்க முடியும். இதோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய்க்குள்ள வந்து விற்கிறாங்க. இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ரெட்மி 9 பிரைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 GB ரேம், 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் இன்னொரு வேரியன்ட்ல ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க, 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அது வந்து 12,000 ரூபாய்க்கு உங்களுக்கு விற்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல மொபைலா இருக்க போறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆகஸ்ட் 6க்கு நீங்க பொறுத்திருந்தீங்கன்னா ரெட்மி 9 பிரைம் புத்தம் புதிய மொபைலை நீங்க வாங்க முடியும். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த டெக் நியூஸ் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை 2 வரி கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.